இப்போ நம்ம பீச்சுக்கு வெளியில் இருக்க கடைகளில் இருக்கோம். இதுதான் மகாபலிபுரம் பீச். ஷீஷோர் டெம்பிள் வந்தாச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான்டான்னு வரும். இன்றைக்கி நம்ம மகாபலிபுரத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த விலாகில் மகாபலிபுரம் பீச், அதுக்கப்புறமா கடற்கரை கோவில், அதுக்கப்புறமா இந்திய நடன நிகழ்ச்சி அதையும் சேர்த்து கவர் பண்ணியிருக்கோம். அதில் கரகாட்டம்லாம் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் மகாபலிபுரம் பீச். இது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டில் வந்தீங்கன்னா அங்கனக்குள்ள லெஃப்ட் சைடு வந்து ஷீஷோர் டெம்பிள் இருக்கும், ரைட் சைடு வந்து மகாபலிபுரம் பீச் இருக்கும். இங்கே டெய்லியுமே ஃபாரின் டூரிஸ்டர்ஸ், இந்தியன் டூரிஸ்டர்ஸ்னு நிறைய பேர் வர்றதுனால கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ நம்ம பீச் பார்த்துட்டு இந்த சைடு ஷீஷோர் டெம்பிள் வந்திருக்கோம், அதாவது கடற்கரை கோயில். இதுக்கு வந்து 40 ரூபாய் டிக்கெட். பீச்லேருந்து வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். மெரினா பீச் மாதிரியே தான் இருக்கும். அது வீடியோவோட எண்டில் பாருங்கள். இப்போ இந்த கடற்கரை கோயில் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த 40 ரூபாய் டிக்கெட் வச்சு எத்தனை இடம் பார்க்கலாம், என்னென்ன டைமிங்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட எண்டில் அந்த வீடியோவை கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் இதை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம மகாபலிபுரமில் இருக்க எல்லா பிளேசஸையுமே கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க கடற்கரை கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இங்கே இருக்க சிற்பம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். எக்கச்சக்கமான நந்தி சிலைகள் இருக்கும். இப்போ இதோட கட்டிட அமைப்புகள் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம். கோவில் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. கீழே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்திய நடன நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். இது ஒரு வாரமாக போயிட்டுருக்கு அந்த நிகழ்ச்சி. ஈவினிங் டைமில் இன்றைக்கி நம்ம வந்திருந்தப்போ என்னென்ன நிகழ்ச்சி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஈவினிங் 5:30 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் நாதஸ்வரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து கரகாட்டம், பரதநாட்டியம், இது மாதிரி எல்லா நிகழ்ச்சியுமே வரிசையாக வந்துட்டு இருந்தது. அடுத்த நிகழ்ச்சி கரகாட்டம். ஃபுல்லாக பாருங்கள்.
என்ன மக்களே, பிடிச்சிருந்ததா? இப்போ நம்ம அதை விட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வரும்போது எவ்வளோ கடைகள் இருக்குன்னு பாருங்கள். அது எல்லாமே வந்துட்டு அந்த லெஃப்ட் சைடில் தெரிகிற கடைகள் எல்லாமே பீச்சில் தான் நம்ம வெளியில் வரும்போது இருக்கிற கடைகள். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சோகி, முத்து, பவளம் இந்த மாதிரி நீங்கள் வாங்க வேண்டியது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் ஃப்ளவர் பாட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விற்றுது. இதை விட்டு வெளியில் வரும்போது சின்னமாக ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்டால் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வரிசையாக இங்கே இருக்கிற கடைகள்லாம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஸ்லிப்பர்ஸ் விற்கிது. இது எல்லாமே 100 rupees இந்த மாதிரி செட்டில் விற்கிது. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து வரணும்னா எப்படி வரணும் அப்படிங்கிற வீடியோ, அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த மகாபலிபுரத்தில் என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதோட ஃபுல் டீட்டெயில்ஸோட வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததில்ல? அப்போ லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.